உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா? ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்று தான் உத்திரகோசமங்கை. இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது. ஆதிகாலத்தில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. உத்திரகோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோச மங்கை என்பதேயாகும். திரு என்றால் அழகு என்றும், உத்திரம் என்றால் ரகசியம் என்றும், கோசம் என்றால் சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனை மங்களநாதர் என்றும் இறைவியை மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதராக இருப்பார்கள். இங்கு இருவருக்கும் தனித்தனி சந்நிதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன. மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாபவிமோசனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் மட்டும் தான் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார். இறைவன் தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தல வரலாறு. இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்வது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும். முன்னோர் சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவனை வழிபடுவது சிறந்த பலனை தரும். தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகும். இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். வாழ்வில் ஒருமுறையாவது குடும்பத்துடன் சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.